இந்த பூ உலகில் இந்த பிள்ளைகள் ராஜாவாக தகுதி இருக்கா என்பதை தெரிந்து கொள்ள துரோணாச்சாரியார் அவர்களை காட்டுக்கு அழைத்து சென்றார். அக்கரையில் உள்ள ஒரு மரத்தில் இந்த மகாமுனி மரத்தால் ஆன ஒரு கிளி பொம்மையை மரக்கிளையில் வைத்திருந்தார். தர்மா, உனக்கு என்ன தெரிகிறது? மரத்துக்கு மரம் குரங்குகள் தாவிக்கிட்டு இருக்கு. நதிகள்ல ஓலை சத்தம் கேக்குது. நதியில் ஓலச்சத்தம் கேட்கிறது. இங்க பார் பீமா, உனக்கு என்ன தெரிகிறது சொல். நல்ல ஒரு யானை சாணியோட வாசனை. முட்டாள். போஜன பிரியன். அந்த நௌசத்தையும் லட்சுமி நாயரையும் இனி அரண்மனையில் அனுமதிக்கவே கூடாது. கௌரவர்களில் மூத்தவனான துரியோதனனே, உனக்கு என்ன தெரிகிறது சொல். இந்த முட்டாள்களை மாதிரி இல்லை, எனக்கு தெரியுது. மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற மரக்கிளையில் இருக்க கிளி. அர்ஜுனா, பல்குணா, பார்த்தா, கிரீடி, உனக்கு என்ன தெரிகிறது சொல். இந்த நேரத்திலயா இவன் என்ன பார்க்க போறான்? நான் அங்க பாக்குறது ஒரு பெண் கிளியோட கண்ணு. அர்ஜுனா, நீதான் என்னுடைய உண்மையான சிஷியன். உன்னிடத்தில் மட்டும்தான் லட்சியத்திற்கான கவனம் இருக்கிறது. சேகர், நெத்திலி ஒன்னும் சின்ன மீன் கிடையாது.